அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். பதினாறாவது ஐங்கரன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 16வது ஆய்வு கருத்தரங்க கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கைத்தட்டுங்க. அடுத்ததாக இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ராகுவின் காதலன் திருப்பூர் அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் ஜிவி சுரேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் லட்சுமிதாஸ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய மின்னக்கல் சீனிவாசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய மின்னக்கல் சீனிவாசன் ஐயா தான். அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். விடாமல் அவரை ஒரு தொந்தரவு பண்ணி இப்படியே வர்ற மாதிரி இன்றைக்கி பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே 10:30 மணிக்கு மேலே தான் கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுவோங்கய்யா. 10:30 மணிக்கு மேலே தான், 9 to 10 ராகு காலம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி 10:30க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ராகுவோட காதல்னு வந்திருக்கிறார். அதனால் ராகு வேலையை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே நான் பார்த்தேன், கரெக்டாக 10:30க்கு முன்னையே கற்பூரம் காட்டியாச்சு. அதனால் ராகு அப்படின்னு சொன்னாலே நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா சூட்சமம் அப்படிம்போம். அப்போ அந்த சூட்சமம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ஆண்டு காலமாக இதை பற்றி ஒரு மிக தீவிரமான ஆய்வில் இருந்து நிறைய செய்திகளை ஐயா அவர்கள் ராகுவை பற்றிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்பே விளம்பரம் கொடுத்துட்டோம். வராதவங்களுக்கு நஷ்டம்தான். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம்தான். ஏன்னா அவ்வளவு செய்திகள் நமக்கு இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டு விழா அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா முழுமையான விஷயங்கள் தருவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி முழுக்க ஐயா அவர்கள் நமக்காகவே ஒதுக்கி பல்வேறு வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கிறார். அதற்காகவும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நாங்கள் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த அற்புதமான ஒரு ஆய்வு கூட்டத்தை எங்களுக்கு நடத்தி கொடுக்குமான்னு அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களிடம் இந்த மைக்கை கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறான்னா ராகு காலத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜோசியராக இருந்துட்டு ராகு காலத்தில் யாராவது ஏதாவது செய்வாங்களா? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் முதல்ல நான் சொல்கிறேன், நான் ஜோசியர் இல்லை. எனக்கும் ஜோசியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் ஜோசியம் படிக்கலை ஃபஸ்ட்டு. ஆனால் நான் முதல் முறையாக ஒரு வியாபாரம் தொடங்கி கணக்கில் கையெழுத்து போட்டு 19 வயசு 20 வயசு எனக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டைம் கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சது ராகு காலத்தில். எப்போ தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக 5:15க்கு நான் முதல்ல கையெழுத்து போட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் செக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 28 கண்ட்ரிக்கு கன்சல்டண்டாக இருந்தேன். எப்படியோ இந்த ராகு திட்டம் போட்டு என்ன பிடிச்சிட்டான். நான்லாம் திட்டம் போடல, ராகு திட்டம் போட்டு என்ன பிடிச்சாச்சு. சரி, என்ன பிடிச்சிச்சே, அதை லவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் போய் அது என்ன பிடிச்சிச்சு, நான் அதை பிடிச்சிட்டேன். இப்போ நான் அதை விடுறதா இல்லை அது என்ன விடுறதான்னு எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு கண்டிஷன்ல இந்த ராகு போகுது. எந்த இடம் வாங்கினாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, ராகு காலத்தில் தான் ஆரம்பிப்பேன். நான் யாருக்காவது நேரம் குறித்து கொடுக்கறதுனா
திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தெல்லாம் கொடுப்பேன். குறிப்பா வந்து சுவாதி நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதுவரையும் என்னுடைய இந்த 27 வருட வாழ்க்கையில எதுவும் ஃபெயிலியர் ஆனதில்லை. அதுக்காக நீங்க இதை கடைப்பிடிங்கன்னு நான் சொல்லல. இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்குச்சு, உங்களுக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் இருக்கும். பொதுவாக ராகுவை பத்தி நிறைய நீங்க போன இந்த ஆண்டு விழாவில் கலந்துட்டவங்க யார் கை தூக்குங்க. ஓகே, ஆண்டு விழாவில் நம்மளை பத்தி பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இந்த ராகுவை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், மதியத்துக்கு மேல பேசலாம். இப்போ முதல்ல ஐயா இந்த சேர் ஓப்பன் ஆகுமா? இந்த டைம் இங்க போய்ங்க. எதுல ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எவ்வளோ பேரு எத்தனையோ ஊர்ல இருந்து என்ன கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த கிளாஸை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இந்த அட்டவணை போட்டு இது 1ஆம் பாடம், இது 2ஆம் பாடம், 3ஆம் பாடம் எனக்கு எடுக்க தெரியாது. உண்மை அதான். அப்புறம் நான் ஐயா கிட்ட கேட்டேன், அதனால தான் வந்த உடனே கேட்டேன், அதான் கண்டென்ட் இருக்கா, அதை வச்சு எடுக்கணுமான்னு. அப்புறம் இவங்க என்ன எனக்கு தலைப்பு கொடுத்தாங்கன்னா, திருமண பொருத்தத்தின் சூட்சமங்கள்னு கொடுத்தாங்க. இப்போ இவர் ஐயா வாத்தியாரு, இவர் ஒரு கிளாஸ் எடுத்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் வந்து நடுவில் பூந்து அதெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் இப்படி பார்க்காதீங்கன்னு சொன்னா இவருக்கும் கஷ்டம், நீங்களும் குழம்பிடுவீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு நோட்ஸ் இருக்குது, படிச்சுக்கலாம். அது எங்கெங்க இருக்குது, எப்படி எப்படி இருக்குதுன்றதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லுவாங்க, நிறைய உதாரண ஜாதகங்கள் போடுவாங்க, இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா ஜோசியன் ஒண்ணு இருக்குதான்னு யாரா சொல்லியிருக்காங்களா? ஜோசியன் ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இருக்கா? ஜோசியம் இருக்குதுன்னு நம்பி நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் ஜோசியம் பொய்ன்றதுக்கு உண்டான விஷயம் போர்டில் போடுறேன், ஜோசியம் உண்மைன்ற விஷயத்தையும் நான் ஜோசிய போர்டில் போடுறேன். நான் இன்னைக்கு மீட்டிங்ல பேசினதும் அதே தான். கடந்த 27 ஆண்டுகளாக ஜோதிடத்தை சுவாசித்துக் கொண்டிருப்பவன் நான். என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? ஜோசியம் படிச்சுட்டு சார் நான் பொய்யெல்லாம் சொல்ல சார், 10 லட்ச ரூபா வாங்கிறேன் ஒரு ஜாதகத்துக்கு, ஒரே ஜாதகம், சிங்கிள் ஜாதகம் 10 லட்ச ரூபா பணம் இட்டு வந்து வச்சு என்கிட்ட பார்த்துட்டு போயிருக்காங்க. பொய்யெல்லாம் சொல்ல. இது பொன்னையாசாமி ஒரு ஸ்டேஜ்லையும் சொல்லிட்டு இருக்கிறார் இது வரையும். நான் அதெல்லாம் கவலைப்படல. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் வந்து சேரணும். நான் அதே 27 லட்சம், நான் ஒன்னும் சும்மா ஆத்தா காளி மாதிரி சூழாயுதெல்லாம் வச்சு நான் குறியெல்லாம் சொல்ல. நான் இதே 12 ராசி 27 நட்சத்திரத்தை வச்சு தான் சொன்னேன். ஆனா அது எவ்வாறு உள்ளுக்குள் போனது அப்படின்னு அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஜோதிடம் சரியான வழியில், உங்களால் நிரூபிக்கக்கூடிய வழியில் போய் சேர வேண்டும் என்பதற்காக கடந்த 23 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருப்பவன். இப்ப ட்ரெயின்ல வரும்போது கூட அதுக்குண்டான நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜோசியம் உண்மை, எப்படி உண்மை, எப்படி வேலை செய்யும், இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு 23 ஆண்டுகளாக தேடி 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 எடுத்த விஷயம். இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல நான் டிராவல் பண்ணதுனால 2 ஜோசியம் வேற படிக்கல. அதனால நம்மளுக்கு எந்தெந்த கிரகம் எப்படி எப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் தெரியாது. எந்தெந்த 1ஆம் நம்பர் வகுப்பு என்ன, 2ஆம் நம்பர் வகுப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட தான் வந்தேன். நான் எடுக்கக்கூடிய முதல் பிசிக்கல் வகுப்பு இந்த 25 வருட ஆண்டுகள்ல இதான் முதல் வகுப்பு. இந்த கொரோனா டைம்ல வீட்டுல சும்மா உட்காந்து எங்க வீட்டுக்காரமா தொந்தரவு தாங்க முடியல. மாப்பு போடு, பாத்ரூம் கிளீன் பண்ணு, பாத்திரம் தேயின்னு நம்ம போய் எங்கெங்கே வேலை பார்த்து வந்திருக்கிறோம். அந்த டைம்ல எங்க வீட்டுக்காரமாவுக்கு வேற கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போச்சு, ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. அதனால நான் தான் செஞ்சாக வேண்டிய நிர்பந்தம். கொரோனா டைம்ல யாரையும் அவங்க ரூமுக்குள்ளேயும் விட முடியல. அதனால நான் ரூமை தாப்பால் போட்டு அவங்களையும் பார்த்துட்டு இருந்த டைம்ல ஒருத்தர் சொன்னார், சார் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஐயோ எனக்கு பொழுது போல, இந்த அம்மா மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கிறேன்,
சரின்னு சொல்லி ஒரு வகுப்பு எடுத்தேன். ஒரு 8 நாள் 9 நாள் வகுப்பு எடுத்தேன். அது கூட சும்மா ஆன்லைன்ல ஜூம்ல தான் எடுத்தேன். முதல் முறையா பிசிக்கலா இப்பதான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். அதனால நான் எடுக்கிறேன். அதை எடுக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா குறிச்சு வச்சுக்கங்க. நான் ஒரு கேப் கொடுக்குறேன், அந்த கேப்ல என்கிட்ட கேளுங்க. அடுத்த ஒரு விஷயம், கடந்த ஒரு 27 ஆண்டுகளாக சித்தத்துவத்திலே பயணிப்பவன் நான். பார்த்தா தெரியல சார், சித்தத்துவன்றீங்க, மோதிரம் செயின் பிராஸ்லெட்லாம் போட்டிருக்கிறீங்க, சித்தத்துவம் எங்க போய் சித்தத்துவம்? சித்தத்துவத்திலே பயணிக்கிறவன். தெரிந்தோ தெரியாமலோ நமச்சிவாயா தத்துவத்திற்கு என்னுடைய குருநாதர் சூட்சுமமாக எனக்கு அர்த்தத்தை உணர்த்தியவர். சிவநிலைகள்ல 5 நிலைகள். இந்த 5 நிலைகளையும் நான் கண்கூடாக பார்த்தவன். ருத்ரன், அர்த்தநாரி, நடராஜா, காலபைரவா, சதாசிவா, நா மா சி வா யா. இந்த 5 சிவநிலைகளுக்குள்ளதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த 5 சிவநிலைகள் தான் ஜோதிடம். நான் ஒரு விஷயத்தை அணுகுகிற போது முதல்ல ஒரு ஜோதிட விதியோ இல்ல, ஜோதிட விதி இல்ல, இப்பதான் ரூல்ஸ் டிப்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒண்ணு தோணும். அந்த ஜோதிடத்தை அறிவியல் ரீதியா முதல்ல ரெக்கார்ட்ஸ் எடுப்பேன். எடுத்து அதை பேப்பரைஸ் பண்ணிப்பேன். பேப்பரைஸ் பண்ணிட்டு இதுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். பார்க்கிற பொழுது ஜோதிடம், அறிவியல், ஆன்மீகம், இந்த 3 தன்மையில தான் நான் பேசுறது, நான் எடுக்கிறது எல்லாமே. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். இப்போ நம்ம ஜோதிடர்களா நீங்க எப்ப பஞ்சாங்கத்தை தொட்டு உள்ள வந்துட்டீங்களோ பஞ்சபூதத்தினுடைய தன்மை உள்ள வந்துடும். யாராவது சித்தத்துவத்தில் ஐயா நீங்க இருக்கீங்களா? அகார உகார மகாரம்னா தெரியுமா? தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உங்களை டீப்பாலாம் கேட்க மாட்டேன். இந்த அகார உகார மகாரம் ஆ ஊயும், இந்த ஆவுயும் தான் உலகத்தினுடைய இயக்கம். நான் எப்படி இந்த கிளாஸை தொடங்க போறேன்னு சொன்ன உடனே இவர் ஓம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓம் சொல்ல வச்சுட்டார். சரி, இதான் நம்மளுடைய கரெக்டான பாயிண்ட். எங்க இருந்து எவனோ வழிகாட்டுறான், இதை புடிச்சிட்டு போயிடலான்ற முடிவில் நான் இப்ப ஓங்காரம் ஜபிக்கிறேம்மா. இது ரொம்ப அதிசூட்சமமான விஷயம். இதெல்லாம் நீங்க யாரும் அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு கண்டிப்பா குரு தீட்சை இல்லாமல் இந்த மந்திரம் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இவர் சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வந்துச்சு. நான் ஜபிக்கிறேன். இந்த மாதிரி காலையில ஒரு 15 நிமிஷம், நைட்டு ஒரு 15 நிமிஷம், தொடர்ந்து 48 நாட்கள் ஜபிங்க. எல்லா கிரகமும் உங்களுக்குள்ள வந்து உட்காரும். இது அவ்வளவு ஈஸியா எனக்கு இது சொல்லி முடிச்சுட்டு இதனுடைய ஹிஸ்டரி நான் சொல்றேன். நான் என்ன மெத்தட்ல பண்றேன்றதை கவனிச்சுக்கங்க. நான் எப்படி உச்சரிக்கிறேன்றதையும் கவனிச்சுக்கங்க. இப்படிதான் இந்த ஓம் உச்சரிக்கப்படும். இந்த ஓம் இப்படிதான் உச்சரிக்கணும். இந்த ஓம் இந்த மாதிரி உச்சரிக்கிற பொழுது உங்களுடைய ஸ்திரம், சரம், ஸ்திரம், உபயம் மூணுமே இயங்க துவங்கும். அகாரமும் மகாரமும் வைத்துக் கொண்டு சித்தத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. பஞ்சபட்சியில பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். இங்க உட்கார்ந்துட்டு உங்க முன்னாடி நான் இப்ப போடுறேன் பஞ்சபட்சி மந்திரம். யாரோ உங்க ஆளுங்களை சொல்லுங்க, மயங்கட்சி கீழே வந்துருவான். சப்த வடிவம், சவுண்ட் சிஸ்டம். இப்ப நான் ஜபிக்கிறேன், பாத்துங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. வீட்டில் டெய்லி காலையில் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம் பண்ணுங்க. இது எல்லா ஜோதிடர்களுக்கும், என்னுடன் இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களுக்கும், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல நம்பிக்கையானவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஐயாவுடைய ஒப்புதலோடு கருணையோடும். சாதாரணமா சுகாசனால உட்கார்ந்துருக்க வீட்டுல காலை எக்ஸ் பண்ணிக்கலாம். சுகாசனால உட்காந்துங்க. நீங்க எந்த கால் கம்ஃபர்டபிலிட்டியோ அந்த காலை மடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா
இது நியூட்ரலைசிங். இதுல பிராணன் எந்த பக்கம் வேணா சுத்தும். அல்ல சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்த சித்தாந்தனா படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரைட் லெக்க உள்ள மடிச்சு வைக்க சொல்லுவாங்க, லெஃப்ட் லெக்க மேல வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. இது சுகாசனால உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி உட்காந்துக்குங்க. சின்முத்ரா, தொடமேல இந்த பாடியோட இந்த பேக் சர்க்கிள் ஒட்டணும். கண் முடிக்குங்க. இந்த தலை 90 டிகிரில இருந்து கொஞ்சம் மேல 100 டிகிரில மேல நிக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் கண் மூடிக்காதீங்க. நான் என்ன ஜெபிக்கிறேன்றதை பார்த்துட்டு ஜெபிங்க. இந்த மாதிரி தான் ஜபிக்கணும். நீங்க அகாரம் உதிக்கும் போது உங்களுடைய தொப்புள் குழியில ஒரு அதிர்வு ஏற்படும். உகாரம் ஜபிக்கிற பொழுது உங்களுடைய நெஞ்சு குழியில ஒரு அதிர்வு ஏற்படும். மகாரம் உதிக்கிற பொழுது உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் ஆக்டிவேட்டடா இருக்கும். இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஜோதிடம். அகார உகாரம் மகாரம் சேர்ந்ததுதான் ஜோதிடம். இதை டெய்லி 15 நிமிஷம் நீங்க உச்சரிங்க. கிரகங்கள் உங்களோட உட்காரும். ஐயா, ஜோதிடம் என்பது படிப்பல்ல, ஜோதிடம் என்பது அறிவல்ல, ஜோதிடம் என்பது உணர்தல். ஒரு செவ்வாயின்னு ஒரு கிரகத்தை எடுத்தா அந்த செவ்வாய் உங்களுக்குள்ள எப்படி உட்காரும், எப்படி உங்களுக்கு உணர்த்துன்றத செவ்வாயை நீங்க உணரணும். உணராம வேற எது படிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு சூட்சும ரீதியாக இந்த விஷயங்களை என்னுள் கொண்டு சேர்த்த என்னுடைய குரு நாகாவை வணங்கி, எங்கோ பிறந்து ஏதோ ஒரு விலையிலிருந்து ஒரு வியாபாரியாக பயணிக்கக்கூடிய எனக்கு இத்தனை சூட்சங்களையும் எடுத்து கொண்டு என்னுடைய பாக்கெட்ல போட்டாங்க. சத்தியமா நான் எதுவுமே தேடல, தெரியாது. அது இவங்க சொல்ற மாதிரி கர்மாவா முன்வினை பெருமமா எனக்கு எதுவும் தெரியாது. முன்வினை பயன் அது இதெல்லாம் ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கொண்டு இத்தனை விஷயங்களையும் வழங்கிய மௌனகுரு கசவனம்பட்டியார் அவர்களையும் வணங்கி முதல்ல ராசியில இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப ராசி அப்படின்னா எத்தனை, அது கன்ஃபார்மா? அதனால எந்த டவுட்டும் இல்லையே. ஏன் 14 ராசி வைக்கல?